الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وتلك الأيام نداولها بين الناس وليعلم الله الذين آمنوا ويتخذ منكم شهداء والله لا يحب الظالمين صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا تتمنوا لقاء العدو فإذا لقيتموهم فاصبروا صدق الله العظيم وصدق رسوله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையோடு வாங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் நற்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதாவினுடைய முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்கள், ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதாவை நிர்வாகம் செய்கிற நற்பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நிர்வாகிகள், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், திரளாக வருவதிலிருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், தொடர்பாக்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் நாடு முழுக்க இல்லை உலகம் முழுக்க நடைபெறுகின்ற மீளாத விழாக்களின் வரிசையில் தமிழகத்தில் சில அரபி கல்லூரிகள் மீளாத விழாக்களை நடத்துவதற்கு தொடர்ந்து முன்வந்தாலும் ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா கடந்த 9 வருட காலமாக மிகச்சிறந்த முறையில் நாடு தழுவிய அளவில் உலமாக்களை அழைத்து வந்து சமுதாயத்திற்கு பயன் தரும் தலைப்புகளை அவர்களுக்கு கொடுத்து நல்ல கருத்துக்களை உங்களுடைய இதயங்களில் சென்று சேர்ப்பதற்காக வேண்டி முயற்சி எடுத்திருக்கின்ற ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதாவினுடைய நிர்வாகிகள் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய சங்கைக்குரிய உஸ்தாத்மார்கள் எல்லாம் வந்த அல்லாஹ் இவர்களுக்கு எல்லா நலன்களையும் தருவதோடு முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சியை தொடர்ந்து தொய்வில்லாமல் இவர்கள் ஆண்டாண்டு காலம் நடத்துவதற்கு இறைவன் அருள்வானாக என்கிற நல்ல துஆவை அவர்களுக்கு நன்றியோடு நான் சொல்லிக்கொண்டு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். எனக்கு இந்த மீளாத நிகழ்வில் தரப்பட்டிருக்கிற தலைப்பு அறப்போர் களத்தில் அன்னடார். போர்க்களத்தில் பெருமானார் என்று சொல்லியிருந்தால் நானும் வரிசையாக பதில் உகது கந்தது கைவர் என்று ஒரு அடுக்கி விட்டு போயிருப்பேன். போர்க்களத்தில் பெருமானார் என்று தலைப்பு இல்லை, அறப்போர்க்களத்தில் அன்னடார் என்று இருக்கிறது. நான் அதற்காக அறப்போர் என்றால்
யமனிலே இருந்து வருகிறார் ஒரு வியாபாரி. அவருடைய தேசம் யமன். வர்த்தக ரீதியாக மக்காவில் தொடர்பு அவருக்கு. சுபைர் என்று அவருக்கு பெயர். வந்த சுபைர் மக்காவிலே வணிகம் செய்தது, கொடுக்கல் வாங்கல் செய்தது யாரோடு தெரியுமா? ஆசிபுல் வாயில் என்கிற கொஞ்சம் அநீதத்தை எப்போதும் இருப்பிட வைத்திருக்கிறவனோடு கொடுக்கல் வாங்கல் முடிந்தது. காசு கொடுக்க வேண்டும். ஆசிபுல் வாயிலிடம் யமன் தேசத்தை சேர்ந்தவர் தர வேண்டிய நீதி கொடு என்று கேட்டார். தர முடியாது, முடிந்ததை பார் என்றார். திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தார், நடக்கவில்லை. கெஞ்சி கேட்டார், நடக்கவில்லை. மிரட்டி பார்த்தார், முடியவில்லை. அக்கம் பக்கத்திலே சொல்லுவேன் என்றார். பரம்பரை தெலுங்கில் ஆசிபுல் வாயில் பேசிய பதில் யாருக்கு வேணாலும் போய் சொல்லு. அதே மாதிரி போல அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் பணத்தை தர மாட்டேங்கிறான், தர வேண்டிய காசு இப்படி பண்றான் உடனே சொல்லும் போது வேகமாக கையை சுருக்கிய நிறைய பேர் ஆசிபுல் வாயில் என்றவுடன் கொல்லைப்புறம் வழியாக போய்விட்டார்கள். யாரும் முன்வரவில்லை. பல இடங்களிலே சொல்லி பார்த்தவர், நீங்க என்ன புரிஞ்சுட்டு இருந்தாலும் பயானுக்காக கேட்டுட்டு இருக்கீங்கிற ஒரு இதை பேசிட்டு இடையில எந்த தகவலுக்கு வந்தாலும் டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. தயவு செய்து கவனியுங்கள். பல பக்கம் சுற்றி தெரிந்தவர் கடைசியாக ஜபல் அபீ குபைஸ் என்கிற சிறுமலைக்கு மேலே ஏறி நின்று கொண்டு ஒட்டுமொத்த மக்காவாசிகளை திட்டித்து இருக்கிறார். இங்க எவனுக்கும் ரோஷம் இல்லையா? இங்க எவனுக்கும் அநியாயத்தை பார்த்து கேள்வி கேட்க துணிவு வராதா? நீங்கள் எல்லாம் ஆம்பளை தானவா? அரபகத்தை பல்வேறு விதமாக மக்காவாசிகளை தாக்கி பேசி இந்த ஊர்ல ஒருத்தம் கூடவா நியாயத்துக்கு குரல் கொடுக்க ஆளில் நேர்ந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல் அபீ குபைஸுக்கு கீழே போய் கொண்டிருக்கிறார். யாரையா இந்த ஆளுக்கு சத்தம் போடுறதுக்கு மேல பார்த்தா யமன்கார ஆள். நாயகம் சொன்னார்கள், முதல்ல இறங்கி வா, நீ வந்து என்ன விஷயம்னு சொல்லு. இறங்கி வந்து சொன்னார், ஆசிபுல் வாயில் காசு தரணும், தரல. இந்த ஊர்க்காரன் இந்த பெருமையில பேசுறான், யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லுன்னா. நானும் பல இடத்துல சொல்லி பார்த்துட்டேன், யாரும் அவனை போய் தட்டி கேட்கல என்றவுடன் நாயகம் என்னோடு வா என்றார். வருகிற வழியிலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சில பேரை சேர்த்துக் கொண்டார்கள். ஒரு 10 பேர் இருக்கும். நாயகத்தோடு படையெடுத்து நேராக ஆசிபுல் வாயிலின் வீட்டுக்கு முன்னால் அவருடைய வழியை இடத்திற்கு முன்னாலே போய் நின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த யமனியான இந்த சுபைருக்கு சேர வேண்டிய காசை தர முடியுமா முடியாதா? நேருக்கு நேர், முகத்திற்கு முகம், மிகப்பெரிய பரம்பரை பந்தாவோடு இருந்தவனுக்கு முன்னால் கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுபேச்சு பேசவில்லை, எடுத்து கொடுத்து விட்டார். அபூஜஹலில் இருந்து ஆசிபுல் வாயில் வரைக்கும் முதுகுக்கு பின்னாலே பெருமானாரை பற்றி பேசுகிற எவனும் முகத்திற்கு முன்னாலே பேசுகிற துணிவு வராது. எடுத்து கொடுத்து விட்டார். அவரும் போய்விட்டார். நீங்கள் கவனிக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறார்கள், ஆனா இப்போ ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு இந்த 10 பேர் கூட வந்தாங்கல்ல, ஏன் இவங்களை இப்படி கைவிடணும்? இவங்களை கொண்டு வேற ஏதாவது ஒரு சமூக முன்னேற்றத்திற்கு இதை காரணமாக்கலாமே என்று முடிவெடுத்தார்கள். அந்த 10 பேர்கிட்ட கேட்டாங்க, இந்த ஒரு அநியாயத்தை தட்டி கேட்டுட்டோம், அப்பப்ப நடக்கணும்ல, இதையெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு நாம ஏதாவது பண்ணணும், என் கூட கொஞ்சம் அபூ தாலிப் வீட்டுக்குள்ளே வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேர். அந்த 10 பேர் போனார்கள். அபூ தாலிப் வீட்டுக்கு போனார்கள். பெரியவர் அபூ தாலிபுக்கு முன்னால உட்கார்ந்து விஷயத்தை சொன்னார்கள். ஒரு மக்காவாசி தர மறுத்தான், ஒரு யமனி உரிமைக்கு போராடுகிறான், இந்த மக்காவின் அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்லையா என்று கேட்டான். நாங்கள் 10 பேர் இருக்கிறோம் என்று சொல்லி கிளம்பினோம்.
நான் தொழுவேன், நான் நோன்பு வைப்பேன், நான் ஜகாத் கொடுப்பேன், ஹஜ் செய்வேன், நான் ஒரு முஸ்லிம். கடமை முடிய நீங்கள் ஆன்மீகத்தை முன்னெடுத்தீர்கள், அறத்தை முன்னெடுக்கவில்லை. அறம் மக்கள் சேவையிலே துடிப்பதற்கு பெயர் அறம். அங்கிருந்து வர வேண்டும். உண்மையாகவே முஸ்லிம்கள் அப்படிப்பட்ட அறம் சார்ந்த செயல்களில் ஈடுபடுகிற போது மார்க்கத்திற்கான நல்ல பெயரை நாம் பார்க்கிறோம். ஒண்ணு வேண்டாம், சென்னையினுடைய இந்த வெள்ளப்பெருக்கின் போது ஏற்பட்ட மாற்றம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம், பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள், பல்வேறு முஸ்லிம் அமைப்புகள் எல்லாம் கடற்படையில இறங்கி செய்ததன் விளைவு என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் மீதான பார்வையிலும் சிந்தனையிலும் இன்றைக்கு கோபம் மாறிவிட்டிருக்கிறது. பாய் கூட நல்லவன் தாண்டா அப்படின்னு லேசா இப்ப பேசுறான். இவ்வளவு காலம் அவனுக்கு நல்லவனா தெரியல. அவன் தண்ணீரிலே தத்தளித்து மொட்டை மாடியில முறுக்கு தின்று கொண்டு நின்ற போது போட் எடுத்து போய் காப்பாற்றிய காரணத்தால் பாய் நல்லவன், பாய்களும் உதவியெல்லாம் செய்யறாங்க என்று பேசுகிறார். தமிழ் இந்து பத்திரிகையின் சார்பாக வெள்ள நிவாரணத்தில் ஈடுபட்டு சேவைகள் செய்தவர்களுக்கான பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவில் பேசுகிற அத்தனை மதத்தை சார்ந்தவர்களும் முஸ்லிம்களை புகழ்ந்து தள்ளினார்கள். எந்த அளவுக்குன்னா அது வரைக்கும் அவனெல்லாம் அப்படி பேசுறதே இல்லை. அவனெல்லாம் பேசலாம், பாய்கள் உதவி செய்வார்கள். நானாக நினைத்துக் கொண்டேன், நாங்க நல்ல பேரை நிரூபிக்கிறது வருஷ வருஷமா வெளில வர முடியும். நாங்கள் எங்களை நல்லவர்கள் என்று உங்களிடத்தில் நல்ல பெயரை ஏற்படுத்திக் கொள்ள ஆண்டுதோறும் வெள்ளம் வரும். எனவே பொதுப்பணிகளில் அறம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சமூகத்தின் தேவைகளை தீர்ப்பதில், அநியாயத்தை களைவதில் முன்னெடுக்கிற போராட்டத்திற்கு தான் அறம் போராட்டம் என்று பெயர். நுபுவத்திற்கு பிறகு இல்லை இல்லை, மதீனாவிற்கு பிறகு இல்லை இல்லை, கடைசி 8 வருஷம் தான் நாயகத்தின் வாழ்வில் 1000 போர் வந்ததை தவிர 53 வருஷம் இல்லை 55 வருஷம் நாயகன் இந்த உலகத்தில் நடத்தியது அறப்போர் தான். 1000 இல்லாத போர், நான் வாயில் ஆக்டிவிட்டி, வன்முறையற்ற கத்தியின்றி ரத்தமின்றி மனித மனங்களை வென்றெடுக்கிற அந்த வேலையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். சில நேரம் ஆயுதம் எடுக்கிறதை விட மோசமானது, ஆயுதம் எடுக்கிறதை விடையும் வேகமான வீரியம் அறப்போராட்டத்திற்கு உண்டு. சல்லாபி சொன்ன சில நேரம் இந்த அடிக்கடி சண்டை போடு 2 அடி அதையெல்லாம் விட ரொம்ப ஆத்மார்த்தமா வீரியமா சில ஐடியாக்கள் கொடுத்துருவாங்க. காணி தையீப் சாப் புதுவாத்தில் எழுதுறாங்க ஒரு செய்தி, நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும். ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வீட்டுக்காரர் முஸ்லீம் வந்து ரிப்போர்ட் பண்ணார். இந்த பக்கத்து வீட்டுக்காரர் பொண்ணை தாங்க முடியல, ரொம்ப டார்ச்சர் பண்றான் என்னை போட்டு, டார்ச்சர் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டுட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஒன்றும் ஆனா உன்னோட வீட்டில் இருக்கிற அண்டா குண்டாவெல்லாம் எடுத்து ரோட்டில் போட்டு உட்காந்து, ரோட்டில் உட்காந்து உட்காந்துப்பா. போற வரவனா கேட்பா என்னன்னு, இந்த அந்த பக்கத்து வீட்டுக்காரனால இப்படி ஆச்சுன்னு சொல்லு, வர்றவங்கலாம் அவனை திட்டுவான். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட். சைக்காலஜிக்கல் லெவல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய மனோதத்துவமான பாடல். அவனை 2 அடியை போடு அல்லது நான் 4 பேருக்கு அனுப்புறேன், அவன் 2 தட்டு தட்டுனா சரியாயிருவான், அதெல்லாம் பேசல. அதாவது காலத்திற்கு மாறான வலிமை ஏற்படுத்துகிற ஆழமான செய்தி. என்ன சொன்னாங்கன்னா, அண்டா குண்டாவை ரோட்ல போட்டு உட்காரியா பார்க்கலாம். அவர் அதே மாதிரி மறுநாள் காலையில எல்லாத்தையும் போட்டு ரோட்ல போட்டார்.
இல்லையா? சாமான்களை எல்லாம் போட்டுக்கொண்டு 4 பேர் திட்டத்துக்குள்ளேயே அண்ணாந்து வந்தாங்கல்ல, 4 பேர் நான் பல நீட்டும் கூட போராட்டத்தின் வடிவங்கள் பல உருப்பற்றும் கூட சர்வதேச மீடியாக்களால் காட்டப்பட்ட பிறகும் கூட ஒரு முகரக்கட்ட வரல என்பதை பார்க்கிற போது அதனுடைய சூடு சோதனைகள் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு எடுத்து வம்பு நாம ஏன் பேர் சொல்லணும், நகர்ந்து விடலாம். எனவே அறப்போராட்டம் என்பதை நாயகம் முன்னெடுத்த விதம் இப்படித்தான். சில நேரம் 2 தட்டு தட்டுப்பா என்று சொல்லுவதை விட ஆயுதங்கள் செய்ய முடியாத வீரியத்தை அறத்தின் வழியாக முன்னெடுக்கிற போராட்டங்கள் செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை சுற்றி நடக்கின்ற சமூகத்தினுடைய எதிர்மறை நிகழ்வுகளை பார்த்து கொதித்தார்கள். அந்த கொதிப்பு தான் இந்த அறப்போராட்டங்களாக வந்தது. எத்தனை விதமாக அறப்போராட்டம் எடுத்து வெற்றியும் கண்டார்கள். அடிமைகள் வாழ்வு மேம்படுவதற்கு பின்னால் நாயகத்தின் போராட்டம் இருக்கிறது. பெண் சிசு கொலை நிறுத்தப்பட்டதற்கு பின்னால் நாயகத்தின் அறம் சார்ந்த போராட்டம் இருக்கிறது. மதத்துக்கு மூடுவிழா நடத்தி முடிவுரை எழுதிய விஷயத்தில் நாயகத்திற்கான அறப்போராட்டம் இருக்கிறது. இவைகளெல்லாம் ஆயுதங்கள் எடுக்காமல் மனித மனங்களை வென்றெடுத்த மாண்புக்குரிய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்ட அறப்போராட்டங்கள். அடிமைகளா வேலைக்காரனா நீ ஓவர் வேலை கொடுக்க கூடாது. நாயகம் பேசிய சக்திக்கு மேல வேலை கொடுக்க கூடாது. சஹீஹுல் புகாரில ஒரு ஹதீஸ், முதல் பாடத்திலேயே ஆரம்பத்திலே ஈமானுடைய பாடத்திலேயே சஹீஹுல் புகாரில வருகிறது. பாபுல் மகாசிமின் அம்ரில் ஜாஹிலிய்யா அப்படின்னு ஒரு பாடம். பாவச் செயல்கள் அறியாமையை சார்ந்தது என்று ஒரு தலைப்பிட்டு பாடம் அதில் வருகிறது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத், நாயகம் சொல்லுகிறார்கள், வேலைக்காரனோ அடிமையோ உன் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஊழியர்களோ நீ சாப்பிடுறதுல அவனுக்கு சாப்பிட கொடு. நீ எதை சாப்பிடுகிறாயோ அதை சாப்பிட கொடு. நீ எதை உடுத்துகிறாயோ அவனுக்கு அதை உடுத்த கொடு. சக்திக்கு மீறி வேலைப்படு கொடுக்காதே. ஒரு வேலை கொடுத்தால் அந்த வேலையை நீயும் சேர்ந்து பாரு, நீயும் சேர்ந்து பாரு. உலக தொழிலாளர்களே அப்படின்னு சொல்லி கூட்டாளி சொல்றாங்க கார்ல் பற்றி, இல்லையா? உலக பொருளாதாரத்தினுடைய தந்தை என்று வடிவமைத்து சொல்லுகிறார்கள். கார்ல் மார்க்ஸ், கிரேக்கத்தினுடைய கடற்கரையிலே கார்ல் மார்க்ஸ் எல்லாம் பேசுவதற்கு முன்பு வேலைக்காரன் கொடுக்கிற வேலையில லிமிட் வேணும். ஓவர்லோடு போட்டினா நீயும் சேர்ந்து வேலை செய். அத்தனைக்கும் வக்ஸூஹும் மிம்மா தக்ஸூ, நீ அணியறதுல இருந்து அவனுக்கு அணிய கொடுக்கணும், நீ உடுத்துறதுல இருந்து உடுத்த கொடுக்கணும். ஃபலா துகல்லிஃபுஹும் மா யக்லிஃபுஹும், அவர்களை மிகைக்கிற அளவுக்கு கொடுக்காத. ஃபஇன் கல்லஃப்துஹும் ஃபஅஇனூ, ஒரு வேளை கொடுத்தீனா உதவி செய், 2 வேளை செய். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்புல என்ன வருது தெரியுமா? போனா அபூதருல் கிஃபாரி உட்கார்ந்திருக்காரு. அபூதருல் கிஃபாரி இருக்கிறார். பக்கத்துல அவருடைய பணியாளர் 2 பேர் சேமா யூனிஃபார்ம் போட்ட மாதிரி ட்ரெஸ். இது ஒரு ட்ரெஸ், அது ஒரு ட்ரெஸ். கீழாடு 2 ஒரே மாதிரி இருக்கு. யூனிஃபார்ம் போட்டு 2 பேரும் நிக்க வச்ச மாதிரி. அபூதருல் கிஃபாரி போனவர் கேட்கிறார், வா நீ வேற வேலைக்காக நம்ம ஒரே மாதிரி இருக்க முடியாது, ட்ரெஸ் கொஞ்சம் வித்தியாசம், நீ முதலாளி ஏன் ஆவாங்க. அபூதருல் கிஃபாரி தான் அப்போது சொல்லுகிறார், எப்பவுமே நாங்க 2 பேரும் ஒரே ட்ரெஸ் தான். காரணம் என்ன தெரியுமா? அடிமைகளை ஊழியர்களை இப்படி எல்லாம்
சண்டையெல்லாம் போடல. ரொம்ப புத்திசாலியான தலைவர் சண்டையை விரும்பாமையே அங்க எல்லாத்தையும் டோட்டலா முடிச்சிடுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவிகளை திருமணம் செய்தது. பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணம் என்ன தெரியுமா? சண்டை போடாம ஏரியாவை ஜெயிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஏரியாவை கல்யாணம் பண்ணணும். ஆமா, மிஸ்ரில் இருந்து கொஞ்சம் சத்தம் வருகிறது, லேசா எதிர்ப்பு சத்தம் வருகிறது. மிஸ்ரில் இருந்து வந்த அன்பளிப்பு அடிமை மாரியாவை நாயகம் மனைவியாக்கி கொடுக்கிறார்கள். கைபர்ல இருந்து லேசா சத்தம் வருகிறது, சபியாவுக்கு எல்லாம் ஒன்றா மனைவியாகி விட்டார்கள். படுமுஸ்தலுக்கு போருக்கு போகிற போது அங்கிருந்து பெரிய எதிரிகள் ஜுவைரியா வந்துவிட்டார்கள், மனைவியாகி விட்டார்கள். நான் வரிசைப்படுத்தி சொன்னால் நாயகம் விரும்பி பெண் பார்த்து முடித்துக் கொண்ட ஒன்றிரண்டு கதீஜா அம்மா, ஆயிஷா அம்மா உள்ளிட்டவர்களை தவிர எல்லா திருமணங்களும் சர்வதேச அரசியல் சம்பந்தப்பட்டது இல்லை. ஆயுதம் விரும்பாத அறம் சார்ந்த சிந்தனைக்கு உட்பட்டது. கத்தியை தூக்கி அவனிடம் போர் செய்வதை விட அவன் ஏரியாவுக்கு மர்மம்லாம் போயிட்டா வேணும். மாப்பிள்ளை வீட்டுக்கு போயாச்சு, மாப்பிள்ளை வந்திருக்காரு. மிஸ்ருக்கு மாப்பிள்ளை நாயகம், கைபரிலே மாப்பிள்ளை நாயகம் சொன்னாரு சில மாப்பிள்ளை. அப்ப நாயகத்தினுடைய பல திருமணங்களுக்கு மத்தியிலே ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆயுதம் தூக்காமல் அந்த பகுதிகளை கையில கொண்டு வருவதற்கு நாயகத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட வேண்டும் தெரியுமா? நீங்கள் அந்த ஏரியாக்களை மாப்பிள்ளையார்கள். ஆயுதம் தூக்காமல் மனங்களை வென்ற விதம் சொல்லுகிறேன். ஒப்பந்தங்கள் போட்டது எல்லாமே இந்த அறப்போர்களின் வழிதான். ஆயுதம் அல்ல. ஹுதைபியாவுடைய கையெழுத்தும் பல்வேறு விதமாக நஜரானிகளுடைய நசராக்களோடு யகூதிகளோடு பல்வேறு காலகட்டங்களில் போடப்பட்ட அத்தனை ஒப்பந்தமும் என்ன தெரியுமா? ஆயுதம் விரும்பாத அறப்போரில் நாயகம் பயணிக்கிற பாதை. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த நிக்காஹுகளும் அவர்கள் செய்த உபதேசங்களும் இவைகள் எல்லாமே அப்படித்தான். அப்படின்னா அறப்போராட்டம் தான் முழுசா தான். 99% நாயக வாழ்க்கை அறப்போராட்டம். சொல்ல போனா நான் முன்பு சொன்னது போல 55 வருஷம் 63 ஆண்டு கால வாழ்க்கையில் 55 வருஷம் அறப்போர், 8 வருஷம் ஆயுதமும் வேணும். நான் இந்த இரண்டாவது பகுதியில் சில விஷயங்களை உங்களுக்கு வைக்க வேண்டும். எதனால் ஆயுதம் தூக்கினார்கள்? ஆயுதம் விரும்பாதவர்கள், அறத்தை மாற்ற விரும்புவர்கள். எதற்கு தூக்கினார்கள் தெரியுமா? சொத்த பட்டு வந்துருச்சுன்னா இப்போலாம் 2-3 விதமா ட்ரீட் பண்ணி சொல்றாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் சொத்த பட்டு வடிவிலிருந்து போனோம்னா டாக்டர் ஒரு 2 மருந்து எழுதுவார், சரியா போயிடும். நாமளும் சொல்ல போக மாட்டோம். ஏன்னா இப்போ பட்டாக்கெல்லாம் வேற மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க. நாடு முழுக்க டென்டல் ஹாஸ்பிட்டல்களும் மென்டல் ஹாஸ்பிட்டல்களும் தான் அதிகமாக இருந்து பேச்சு இருக்கு. அப்போ போய் 2 மாத்திரை எழுதுவாரு, சரியாயிடும், நாம போக மாட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப் ஒன்று இருக்கு. ரொம்ப ஆளாட்டுக்கு பல்லு, ரொம்ப வலி அப்படி இப்படிலாம் பண்ணுது அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் உள்ள குத்தி குறைஞ்சி கிளிப்பு போட்டு விட்டுறாங்க. இப்போலாம் இதுக்கு ரூட் கெனால் அப்படின்னு பேரு. பொருளாதாரத்துடைய ரூட்டை நல்ல முறையில் கவனிக்குது. என்னங்க, அந்த இடத்தை அப்படியே வச்சு ஒரு கிளிப்பு போடுறது 2வது வகை. 3வது வகை முழுச சொத்த பாய் எடுத்துடலாமா, எடுத்துட வேண்டியதுதான். அதுபோல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அறப்போர்களை
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்த அத்தனையும் தற்பாதுகாப்பு போர்கள். வேற வார்த்தையை சொன்னால் தாங்கள் அடிவாங்கி சாவதை ஒரு இஸ்லாமியனுடைய கோழைத்தனம் இங்கே கூடாது என்கிற காரணத்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்பாதுகாப்பு கருதி முன்னெடுத்த போர்களை ஜிஹாத் என்று சொல்லி அதை கெட்ட வார்த்தையை போல பரப்புகிற ஊடகங்களும் உண்டு. நாயகம் செய்த எல்லா போர்களும் இந்த இரண்டாவது வகையை சார்ந்தது. தற்பாதுகாப்புக்காக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்த போர்கள். இந்த போர்களிலும் கூட நாயகம் ஆயுதத்தை விரும்பல. போர்களை எல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? லா ததமன்னு லிகா அல் அதுவி. போற இடத்துல போரே இல்லாம முடிஞ்சிருங்கிற மாதிரி ஆசை வைக்க, போர் செய்யணும்னு ஆசை வைக்காது. யாருக்கு சொல்லுகிறார்கள்? தோழர்களுக்கு. அவங்க தான் போர் செய்ய போறவங்க. விரோதிகளை யுத்த களத்தில் சந்திப்பதற்கு ஆசை வைக்க வேண்டாம். அவன் சண்டைக்கு வந்தா இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடலாம் என்று ஆசைப்பட வேண்டாம். ஆனா வேற வழி இல்லை. திணிக்கப்படுகிறது யுத்தம். உங்கள் மீது கட்டாயப்படுத்தப்படுகிறது என்றால் கோழை என்பதை நீங்கள் காட்ட வேண்டியதில்லை. துடித்து நின்றாக வேண்டும். ஃபைதா நகீதுஹும் வஸ்பிருஹும். போர்னு வந்துருச்சுன்னா நின்று போர் செய்யி, திரும்பி வராத. இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை திரும்பி வருவது பெரும்பாவத்திலே சேரும். எதிரியின் அடிக்கு பயந்து திரும்பி ஒருவர் வந்தால் சிற்கை போல், சூரியத்தை போல், பெற்றோர் நோவினை போல், கொலை போல், கொள்ளையை போல் அந்த வரிசையில அடங்குகிறது. பெரும்பாவம் என்னன்னா போர்க்களத்தில் பயந்து கொண்டு புறமுதுகிட்டு ஓடி வருதல். எனவே போர் நடக்கணும்னு நினைக்காத. ஆனா நடந்துச்சுன்னா திரும்பி மட்டும் வந்தார். என்ன அழகான ஆழமான போருடைய தத்துவம். ஆயுதம் தூக்குவதற்கு அனுமதிகள் கிடைத்த நேரத்திலேயும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முறையை இப்படித்தான் சொன்னார்கள். இதையெல்லாம் விட நாயகம் ஆயுத போரிலேயும் அவர்கள் அறம் மேற்கொண்டார்கள். நான் அறம் என்ற வார்த்தைக்கு முன்னாலே சொன்னது போலவே மீண்டும் இங்கே ஆயுத போரை அறம். கொஞ்சம் கவனியுங்கள். ஆயுத போர் தான். ஆனால் சொன்னார்கள் வயசானவங்களை கொள்ளாத, பொம்பளைகளை கொள்ளாத, குழந்தைகளை கொள்ளாத, அபயம் கேட்டவனை கொள்ளாத. வரிசையா லிஸ்ட். குறிப்பாக மூத்தா போருக்கு போகிற போது, போருக்கு போகிற அந்த போர் மரபர்களிடத்தில் பேசுகிற போது பேசினார்கள் அல்லவா? தகத்து சேகன் பாடியே வலத்துடன் சதீவா வலம்ராத்தன். நீண்ட ஹதீஸி யார் யாரெல்லாம் போர்ல அடிக்கக்கூடாதுன்னு லிஸ்ட். ஆயுதம் தாங்குவது என்று முடிவெடுத்த பின்னாலும் கூட அதிலேயும் கூட அறம் சார்ந்த சிந்தனை, மனிதாபிமானம் சார்ந்த சிந்தனை, இவங்களையெல்லாம் கொல்லக்கூடாது. முதல்ல போரை அனுமதித்த வரலாற்று காலத்தில் எந்த தலைவனாவது போர் வீரர்களை இப்படி பேசுறது உண்டா? அதெல்லாம் ஒரு விஷயம் நடக்கிறப்ப 4 பேருக்கு இப்படிதான் நடக்கும். அப்படித்தானே சொல்லுவாங்க.
திரும்ப திரும்ப குர்ஆன்ல நூஹ் சூராவுடைய முடிவில வருகிறது அல்லவா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யா. பூமியில காஃபிர்கள் யாரையும் விட்டு வைக்காத அடிச்சது. இன்னைக்கு ததர்ஹும் யுதில்லு இபாத. நீ விட்டு வச்சேனா, அடிக்காம விட்டுட்டேன்னா இந்த பயணம் எல்லாத்தையும் வழிகெடுத்துவான். அது மட்டுமல்ல, இவங்க பிறகு காப்பில் தான் பிறக்கும். அதனால கூண்டோடு முடிச்சு 950 வருஷத்துக்கு பின்னாடி நிறத்தின் விழிப்பில் நின்று கொண்டு சேப்டர் க்ளோஸ் பண்ணுன்னு கேட்கிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட பிரச்சாரத்திற்கு பிறகு ஃபிரௌனுக்கு எதிராகவும் மூசாவும் அதே போலத்தான் துஆ செய்தார். அவன் பொருளெல்லாம் நாசமாகும், அவன் உள்ளத்துக்கு பூரா சீல் வைக்கணும். ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம். இந்த மக்கள் உன்னுடைய துன்புறுத்தும் வேதனையை பார்க்கிற வரை இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். எல்லா நபியும் அப்படி துஆ செய்தார்கள் என்று தானே வரலாறு படிக்கிறோம். தாயினுடைய அடிக்கப்பட்ட போதும், உஹது போர்க்களத்தில் அடிக்கப்பட்ட போதும் பெருமானார் வாயிலிருந்து அது வரல. ஆயுதம் தாங்கிய காலத்தில் கூட மனதிற்குள் குரோதம் தாங்கவில்லை. கையில ஆயுதம், மனதிற்குள் இல்லை குரோதம். அதனால தான் முன்பல் உடைக்கப்படுகிறது, ரத்தம் வடிகிறது, முட்டியிலே அடிபட்டிருக்கிறது, நடக்க முடியவில்லை. நாயகத்தை சுற்றி ஒரு 20 குண்டை இருப்பவர்களை தவிர அத்தனை பேர்களும் போய்விட்டார்கள். அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இந்த மக்களுக்கு நேர்வழி காட்டு, இவங்க தெரியாம பண்றாங்க. உலக தலைவர்கள்ல ஆயுத முறையில எவனாவது எந்த தலைவனாவது இந்த வார்த்தை பேசியிருப்பாங்க. அல்லாஹும்ம ஹதி கௌமி ஃபைன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், இவங்க அறியாம என்னை அடிக்கிறாங்க. தாய்க்கு அடிபட்ட போதும் அந்த துவா. உஹதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான பற்கள் ஷஹீதாக்கப்பட்ட போதும் அந்த துவா. வழியும் இரத்தத்திற்கு இடையில் இந்த மக்கள் தெரியாதவர்கள் என்று பேசுபவர் ஆயுதம் எடுத்தால் ஆயுதம் அல்ல, அது ஆரம்பம். இவைகளெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலப்போக்கில் அவர்கள் கையாண்ட விதம் என்ன? வரலாற்றில் மாறி 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 வாழால் பரப்பப்பட்டது எழுதலாம், கூசாம எழுதலாம். கொள்ளையில போகலாம். 55 வருஷம் இல்ல, 55 வருஷம் கத்தி ஆயுதத்தையே தூக்காத ஒருத்தர் மொத்த வாழ்க்கை 63 வருஷம். நீ எப்படி வாழால் பரப்பி எதுக்கு எழுதுகிற? பேராசிரியர் டாக்டர் லியரின்னு சொல்லி ஒருத்தர், மேல்நாட்டினுடைய வரலாற்று ஆய்வாளர், அவர் தான் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். இந்த உலகத்துல 800 வருஷமா ஒரு பொய் சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது இஸ்லாம் வாழால் பரப்பியதுங்கிற பொய் தான். ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாளன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரே மாதிரி 4 பேர் பேசுறேன், போதனை சொல்றது நல்லா தெரியும். சும்மா இருக்கிற ஒருத்தனை ஏன்டா ஒரு மாதிரி கேட்டு அவன் போயிடுவான், இன்னொரு சங்கி வருவான். இந்த பக்கம் வந்து ரொம்ப சரியில்லை, என்னமோ ஒரு சம்திங் நமக்கு தெரியுது, அவன் போயிடுவான். கொஞ்சம் லேசாக ஆட்டமாயிடும். 3வது உண்டதை எதையாவது சொல்லுவான், இவன் போய் கண்ணாடி நின்று பார்ப்பான், ஏதாவது உண்மையாலுமே ஆகியிருக்கான். மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை ஆங்காங்கே இருப்பவனெல்லாம் பேச ஆரம்பித்தால் அந்த பொய் உண்மையாகுவதற்கு முடியும் என்று ஒரு இலக்கண பிழையில் வரலாற்றாசிரியர்கள் 800 வருஷம் பேசின பொய்ங்கிற இஸ்லாமத்தை கிராஸ் ரோடு அப்படிங்கிற அந்த ஆய்வுல டாக்டர் மீறி தெரியப்படுத்திய விஷயம் உண்மை. 8 வருஷம் மட்டும், அதுவும் வந்து மொத்த ஆய்வில் 27 போர்க்கிடங்களை மட்டும் போர்
மதீனாவில் போர் நடக்குது. உஹது போருக்கு முன்னாடி மஷூரா நடக்குது. என்ன மஷூரா? உஹது மைதானத்துக்கு போய் சண்டை போடலாமா, மதீனாக்குள்ள உட்காந்துட்டே சண்டை போடலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் என்ன தெரியுமா? உஹதுக்கு போக வேண்டாம், மதீனாக்குள்ளேயே இருப்போம். ஆனா பெரும்பாலான சஹாபாக்கள் எல்லாம் அங்க போயிடுவோம், ஊருக்குள்ள வேணாம், அவனுடைய ஊருக்குள்ள விட்டு சண்டையை அங்க போய் போடுவோம், ஊருக்கு வெளியே உஹது மைதானத்துக்கு போயிடலாம், உஹது மலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டாங்க. நாயகமும் சரி என்று முடிவெடுத்து விட்டார்கள். நேராக மஷூரா முடிஞ்சது, அசருக்கு தொழுகை முடிந்ததுக்கு பிறகு உள்ள போனவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள போய் அந்த கவசத்தை எடுத்து மாட்டிட்டார். போர் கவச ஆடை போட்டு விட்டார்கள் நாயகம். அப்புறம் மஷூரா முடிஞ்ச பிறகு அப்படி பேசுவாங்கல்ல சில பேர், ரசூலுல்லாஹ்வுக்கு குடிக்கிற போது தெரியுது, வேணா மாத்திடலாமா, எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க போட்டு மாத்துறது, அசல் மெஜாரிட்டியில் உட்கார வச்சதுக்கு அப்புறம் கை எல்லாரும் ரெண்டு பேசிக்கிட்டு நம்ம போய் சொல்லலாம். திரும்ப வந்தார்கள் ஒரு 2-3 பேர் அசருக்கு பின்னாடி நாயகத்தை சந்திக்க. உங்க மன விருப்பம் மதீனாவுக்குள்ளேயே போர் செய்யற மாதிரி கேள்விப்பட்டோம், நாங்கள் இப்போ மாத்திக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாம் உஹதுக்கு போக வேண்டாம், மதீனாலே இருக்கலாம். இதுக்கு மேல எல்லாம் கிடையாது. நான் ட்ரெஸ் போட்டேன், எது போர்க்கவசம் அணிந்து விட்டேன். ஒரு நபி போர்க்கவசம் அணிந்த பிறகு முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன். ஒருவேளை ஆலோசனையில் கலந்து கொண்ட நீங்கள் அத்தனை பேர் வரலைனாலும் தனியாக போருக்கு நான் போவேன். இதுதான் நாயகத்தின் தைரியம், இதுதான் நாயகத்தினுடைய வீரம் செறிந்த அந்த மனதிற்கு அடையாளம். கோடை அல்ல, திணிக்கப்பட்டு விட்ட போரை எதிர்கொள்ளாமல் பின்வாங்குவதற்குள்ள அந்த கோழைத்தனம் என்றைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. ஆனால் அதே சமயம் போய் களத்தில் இறங்கினதுக்கு பிறகு கூட அவர் சொல்லாத இவர் சொல்லாத சில பேர்லாம் மனசுல ஈமான மறைச்சு வச்சுட்டு வருவாங்க. அவங்க எல்லாம் லிஸ்ட் போட்டு நாயகம் முன்னாடியே கொடுத்தாங்க, பதில் அப்படி 6 பேர் லிஸ்ட் கொடுத்தாங்க. இவங்களெல்லாம் பார்த்தா கொள்ளாதீங்க. போர்க்கடல்களிலே கூட அவர்கள் மனதிற்குள் முகிட்ட அறச்சிந்தனைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்கள் எந்த அளவு போரெல்லாம் முடிந்ததற்கு பிறகு எல்லாம் கைகளை கொண்டு கட்டியிருக்காங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கட்டி வச்சுட்டாங்க. பாவம் போட்டு சட்டை பூரா கிழிஞ்சு பஞ்சர் ஆகி பதிலாம் முடிச்சு போர்க்கிடத்தில் கடந்து கொண்டு வந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சட்டை தாறுமாறாக கிழிஞ்சிருந்துச்சு. சொல்லுவாங்க இல்லையா, சண்டையில் கிழியாத சட்டை எந்த சட்டை? சண்டையில சட்டை கிழிஞ்சிருச்சு, தாறுமாறாக கிழிஞ்சிருச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க, என்னன்னு, எப்பா யாராவது ட்ரெஸ் கொஞ்சம் நல்ல கரெக்டா பச்சை மாதிரி ஒரு தெரிஞ்சுக்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பரந்த மாதிரி பரந்த உடல், அவருக்கு பத்திர மாதிரி யாராவது ஒரு சட்டை இருந்தா போங்கப்பா அப்படின்னு நம்ம தான் போய் அந்த அப்துல்லா என்பவர் முனாஃபிக்குகளுடைய தலைவராக இருந்தவருடைய மகன், இது முஸ்லிம், ஆனால் தந்தை முனாஃபிக்குடைய சட்டை அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய சட்டையை வாங்கி கொண்டு வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போட்டு விட்டா அது ஒண்ணுதான் செட் ஆச்சு. இந்த ட்ரெஸ்ஸும் செட் ஆகல. போர்க்கடல்களில் நாயகம் கடைபிடித்த மனித நிலையத்திற்கு சான்று என்ன தெரியுமா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்களின் சிறிய தந்தை ஆடை இல்லாமல் வெற்று மேலோடு இருக்க வேண்டிய நேரத்தில் ஒரு முனாஃபிக்குகளின் தலைவரிடம் அவருடைய மகன் சட்டை வாங்கி வந்து
மகனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாயகம் தங்களின் சட்டையை கொடுத்தார்கள். இதில் விசித்திரம் என்னவென்றால் நாயகத்தின் அந்த கொடுத்த ஆடை மிக கச்சிதமாக அவருடைய கபரிலே பொருந்தி இருந்ததையும் எழுதுவார்கள். போர்க்களங்களை சந்தித்த காலத்திலே கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்த இது போன்ற மனிதாபிமானங்கள் போர்க்களத்தை கூட அறப்போர்களாக மாற்றிவிட்டதை பார்க்கிறோம். மனதில் விரோதம் இல்லாத தங்களை சுற்றி இருப்பவர்களுடைய யார் மனசும் கொண்டுவிடக்கூடாது. இதுக்கு அவன் எவ்வளவு பெரிய எதிரியா இருக்கான். ஒரே ஒரு செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும். அபூ ஜஹல் ஆகப்பெரிய விரோதி, ஃபிரௌன் ஹாதிஹில் உம்மா. இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் இவ்வளவு கொடுமையானவன். அபூ ஜஹலை திட்டலாமா? நல்லா திட்டலாம். அபூ ஜஹல் பத்வா செய்யலாமா? நல்ல பத்வா செய்யலாம். அவருடைய மகன் இஸ்லாத்தில் சேர்த்துட்டார். உங்களுக்கு தெரியும், இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு மகன் இஸ்லாத்தில் சேர்த்துட்டார். சரி, அப்பதான் உள்ள வர்றார் சபையில. நாயகத்தை சுற்றி சஹாபாக்கள் இருக்கிறார்கள். போர்க்களம் பற்றியும் அபூ ஜஹல் பற்றியும் பேச்சு போகிறது. ஆனா இக்ரிமா வர்றப்போ நீங்கள் நாயகத்தினுடைய மனசை விளங்க வேண்டும், மனித மனங்களை வென்றெடுத்த விதத்தை விளங்க வேண்டும். சொல்லுகிறார்கள் நாயகம் அறிவிப்பு என்ன தெரியுமா? சயதுகுலு அலைக்கும் இக்ரிமா ஃபலா தசுப்பு அபாஹு. இக்ரிமா உள்ள வர்றாரு. அவர் இருக்கிறப்போ அவங்க அத்தாவை பற்றி தப்பா பேசாதீங்க. யார் அவங்க அத்தா? அபூ ஜஹல். ஏன் அபூ ஜஹல் பற்றி தப்பா பேசக்கூடாது? அவனை எவ்வளவு வேணாலும் திட்டலாம். ஆனா இஸ்லாத்தில் சேர்ந்து இருக்கிற இந்த மகனினுடைய மனோநிலை என்ன இருந்தாலும் நம்ம தகப்பனை இப்படி திட்டுறாங்கன்னு எந்த மகனுக்கும் அவர்களுடைய தாய் தந்தையை திட்டுகிற போது ஏற்படுகிற செய்தி தானே. என்ன வெளியே சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆட்சாமையை புரிந்து கொண்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. உள்ள வர்றாரு தெரியுமா? அவங்க அத்தாவை பற்றி அவருக்கு முன்னாடி திட்டாதீங்க பண்ணிட்டாங்க. எனவே சமயங்களை தாண்டி ஆயுத போர்களை சந்தித்த போதும் சரி, அறப்போர்களை சந்தித்த போதும் சரி, அவர்கள் கடைபிடித்த மனிதாபிமான அணுகுமுறை. இவ்வளவு தூரம் நாம நடந்து நீங்க நம்ம மேலதான் அந்த இதை கூறி வச்சுக்கலாம். டெரரிசம் அப்படிங்கிற முத்திரை, பயங்கரவாத முத்திரை. அடிக்கடி சொல்றது உண்டு. அதற்கும் நிறைய பேருக்கு இது அனுபவம் கூட. என்னன்னா, கொஞ்சம் பெருசா தாடி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற அதற்கு பக்கத்துல பஸ் சீட்டு காலியா இருந்தாலும் உட்கார மாட்டேங்கிறாங்க. ஆமா, அது என்ன மாதிரி இந்த புகாரி போடுற மாதிரி. ஆமா, தாடியை ஒரு சைஸா வச்சிருந்தா பக்கத்துல எவ்வளவு உட்காருது. இவ்வளவு பெரிய தாடி வச்சிருக்காங்க, ஜோப்பில் குண்டு குண்டு வச்சிருந்தாங்க. கிளம்பி போனதான் நடந்து விட்டது அல்லவா? இந்த பிரச்சாரத்தை, இந்த பயங்கரவாதம் என்கிற பிரச்சாரத்தை கிட்டத்தட்ட ஜெயித்து விட்டார்கள் என்று சொல்லலாம். தொடர்ந்து முத்திரை. ஆனா இங்க இன்னொன்று நாம் புரிய வேண்டும். என்னன்னா, நம்மை பயங்கரவாதி என்று சொல்லித்தான் சில பேர் வளர வேண்டியிருக்கிறது. சில பேருக்கு அரசியலே ஆகலாம். அரசியலே என்ன தெரியுமா? இவர்களை பயங்கரவாதி என்று சொல்லுவதும், இவர்களின் மீது ஏதாவது இந்த டெரரிசம் சம்பந்தப்பட்டதாக எதையாவது கோருவதும், அதன் மூலமாக தங்கள் அரசியல் இருப்பை வைத்துக் கொள்வது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது விடைவிட இந்த எலி இருக்கு இல்லையா, எலிக்கு பல்லு வளருமா? டெய்லி வளரும். அந்த வளர்றத சரி பண்றதுக்கு தான் அது என்ன பண்றதுன்னா, எதையாவது கோரிக்கை. நமக்கு கூட சந்தேகம் வரும். கால் மீதியை கடிக்குது, தாழ்பாயை கடிக்குது, முசல்லாவை கடிக்குது, வேற வேலையே இல்லையாது. அது உணவுக்கு கடிக்கிறது அல்ல, பல்லு வளர்ற பல்ல சமப்படுத்தி கொள்ள கடிக்கிறது. சரி, கடிக்காம விட்டா என்ன ஆகும்னா அது வாழ முடியாது. உங்களுக்கு புரியுதா? எலிக்கு மாத்திரம் இருக்கிற அதிசய படைப்பு. எனவே நான் தன் பல்லை அதே நிலையில் வைத்துக் கொள்ள, அது வளராமல் வைத்துக் கொள்ள, நம்முடைய வேட்டி, நம்ம ஜுப்பா, நம்ம முசல்லா, நம்ம பெட்ஷீட்டு, நம்ம தாழ்பாயி, நம்ம கால் மீதி, என்னத்தை வேணாலும் கடிக்கும். கிதாபுகள் உட்பட, அட்டை உட்பட, பைட்டி எல்லாமே கடிக்கும். அதுபோலத்தான் இந்தியாவில் சில எலிகளும், அந்த எலிகள் வாழ வேண்டுமானால்
நம்மை குதறுகிற எளிகள் நாட்டில் ஏற்படுத்திய பிரச்சாரம் தான் இந்த டெரரிசம்ங்கிறது பயங்கரவாதம். மற்றபடி தெளிவாக இருக்கிறது இஸ்லாம். ஆயுதங்களை விட அறங்கள் மூலமாகவே நாங்கள் சாதித்திருக்கிறோம். எங்களுடைய நீண்ட நெடிய வரலாறும் அந்த அடிப்படையில் தான். ஒன்று வேண்டாம், யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ கேட்பார்களோ அத்தனை பேருக்கும் சொல்லுவேன், குர்ஆனை புரட்டிப்பார்கள். ஒரு 3 வசனம் மாத்திரம் ஆலிம்களுக்கு அதிகம் தெரிந்திருக்கலாம். நான் பொதுமக்களின் சிந்தனைக்கு சொல்ல வேண்டும். 3 வசனம் குர்ஆன்ல உண்டு. கொஞ்சம் தனியா உட்கார்ந்து அதை யோசனை பண்ணி பார்த்துட்டு இது பயங்கரமான மார்க்கம் என்று சொல்லுவதற்கு தகுதியான யோசி. ஒண்ணு எல்லாம் தெரிஞ்சதுதான், பிரபாகரனுக்கு ஒரு உயிரை கொன்றால் அவன் அகிலத்தையே கொன்றவன். குர்ஆன் டெரரிசத்தை ஆதரிக்கிற ஒரு நூல்ல ஒரு வாசனை இடம் பெற முடியாது. ஒரு உயிரை வாழ வைத்தால் அவன் அகிலத்தையே வாழ வைத்தான். இது ஒரு ஆயத்து. 2வது ஆயத்து, எந்த சமுதாயத்தின் மீதும் நீங்கள் கொண்டிருக்கிற விரோதம் அவர்களிடம் பாரபட்சமாக நடப்பதற்கு காரணமாகிவிட வேண்டாம். மன்னருக்கும் ஷரான கோவி அதான் ஒரு கூட்டத்தார் அவங்களுக்கு பிடிக்கலன்னாலும் பொது காரியத்தில் பாரபட்சம் இல்லாமல் நடக்கணும். குர்ஆனுடைய 2வது உபதேசம். 3வது உபதேசம், உங்களை அடிக்காதவர்களையும் உங்களை ஊரை விட்டு துரத்தாதவர்களையும் நீங்க நீளமா நடந்துங்க. இந்த நாட்டில் இருக்கிற 99% காஃபிர்கள், 99% இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், ஜைனர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், வைணவர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் உரைத்து சொல்லுகிறோம், முஸ்லிம்கள் உயிர் தோழர்கள். உங்களோடு எங்களுக்கு எந்த விரோதம் கிடையாது. காரணம் என்னன்னா, எங்கள் குர்ஆனுடைய கட்டளை லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலுக்கும் ஃபித்தீன் வ லம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம். அவங்களுக்கு நல்லது செய்யணும், அவங்க கூட நீதமா நடக்கணும். அல்லாஹ் அதை விரும்புகிறான். இப்போ இந்த 3 வசனம் தெளிவாக அறைகூவல் விடுக்கலாம். பயங்கரவாதத்தை போதிக்கிற எந்த நேர நூலிலேயும் இந்த மாதிரி வாக்கியங்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. அமெரிக்காவில் இருந்து சர்வதேச அளவில் பயங்கரவாதத்தை ஆராய்ச்சி செய்கிற ஒரு அமைப்பு FBI அப்படின்னு சொல்றது, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்னா விசாரணை அமைப்பு. பூரா விசாரிச்சுட்டு அவன் தர ஸ்டேட்மெண்ட், அகில உலகத்தில் நடக்கும் பயங்கரவாதம் 94% முஸ்லிம்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதுவரைக்கும் எத்தனை நீங்க global.research.com போய் உள்ள போங்க, அந்த கட்டுரையும் அதனுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. குளோபல் ரிசர்ச்ல என்ன தெரியுமா எழுதுறாங்க, எத்தனை குற்றச்சாட்டு பயங்கரவாதத்துக்கு வச்சிருக்காங்களோ அந்த குற்றச்சாட்டுகளில் 94% முஸ்லிம்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. பின்ன என்ன, திணிக்கப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது, புனையப்பட்டது, திட்டமிட்டு அது திணிக்கப்பட்டது. இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ள பியூரோ சொல்லுது அந்த செய்தியை. எனவே அணு ஆயுதங்களையும் ஆயுதத்தினால் யாரையாவது மனம் மாற்றிவிட முடியும் என்பதையும் நாங்கள் நினைத்திருந்தால் 40வது நபிப்பட்டத்தில் இருந்து 23 வருஷம் நாயகம் வாழேந்தி இருந்தால் உலகத்தில் ஒரு பயணம் காப்பாற்ற முடியாது. கடைசி 8 ஆண்டு அதுவும் ரொம்ப கரிசனைகளாக நடந்து கொண்டவர்களை போர்க்களத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து கொண்டார்கள். நான் சுருக்கமாய் தலைப்பு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். 55 வருஷம் நாயகம் கையில் எடுத்த அறப்போராட்டம், அதற்கு பிறகான 8 வருஷத்தினுடைய மதீனா வாழ்க்கையினுடைய ஆயுத போராட்டம், அந்த ஆயுத போராட்டமும் அறப்போராட்டமாகவே இருந்தது. எனவே பெருமானார் போர்க்களங்கள் சந்தித்தவர்கள்
வருகிறோம். ஆனால்